Hello friends, welcome to 18th part of our free share market course. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸோட கம்ப்ளீட் பார்ட் பை பார்ட் வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசுனா பெஸ்ட் ஷேர் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலாக ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அஃபிஷியல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். கமாடிட்டிஸை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு எம்சிஎக்ஸுங்கிற எக்ஸ்சேஞ்ச் மூலிமா பண்ணுறோம். ஆனால் ஷேர்ஸில் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு ஏன் 2 எக்ஸ்சேஞ்ச் மூலிமா பண்ணுறோம்? என்எஸ்சி பிஎஸ்சிங்கிற 2 எக்ஸ்சேஞ்சை ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் பத்தாதா? பிஎஸ்சி இருக்கும்போது என்எஸ்சி ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க? இதெல்லாம் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ப்ரோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போதான் நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி எம்சிஎக்ஸ்ங்கிற 3 எக்ஸ்சேஞ்சில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்துச்சு. நேஷனல் லெவல்லையும் இருந்துச்சு, ரீஜனல் லெவல்லையும் இருந்துச்சு. நேஷனல் லெவலில் நம்மளுக்கு தெரிஞ்ச என்எஸ்சி பிஎஸ்சி எம்சிஎக்ஸ்ங்கிற எக்ஸ்சேஞ்சஸ் தான் உங்களுக்கு. ரீஜனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். 1500 கம்பெனிக்கு மேல மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட ஒன்று இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ல நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்தையும் இப்போ வந்து நேஷனல் லெவல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான என்எஸ்சி பிஎஸ்சி கூட லிங்க் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்தியாவில் 3 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். செபி ரெஜிஸ்டர்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா பண்றது மட்டும் சேஃப்னு பார்த்துருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 3 தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் ஒரு டிஃபரன்ஸை கிளியராக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சியை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ். இது 1875 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆரம்பிக்கும் போதே ஹைஃபையான ஒன்று ஸ்டார்ட் பண்ணல, ஒரு மரத்தடிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போதான் நம்ம டிஜிட்டலாக எலக்ட்ரானிக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்குறப்ப நம்ம பத்திரத்தில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம் ஷேர்ஸ் நம்ம வாங்கி விற்க முடியும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட அப்போனா ரொம்ப கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி அப்பையிலேருந்தே உங்களுக்கு மும்பையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. 5500 கம்பெனிக்கு மேலே பிஎஸ்சி லிஸ்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கம்பெனி பிஎஸ்சியில் என்எஸ்சி விட லிஸ்ட் ஆயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சியில் என்எஸ்சியை விட ரூல்ஸ் கொஞ்சம் கம்மி, ஈஸியாக நிறைய கம்பெனிஸ் உள்ளே போக முடியும். இதனால பல பிரச்சனைகளும் உள்ள வந்திருக்கு பிஎஸ்சியில். இந்த காரணத்தினால தான் பிஎஸ்சிக்கு ஒரு காம்படிஷனாக என்எஸ்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். என்எஸ்சியை பற்றி ஃபர்ஸ்ட் பிஎஸ்சியை முடிச்சிடலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஎஸ்சிங்கிற எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபார்ம் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா 1956 கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் நம்ம சொல்ற இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1986 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், நிறைய ட்ரேட் பண்ணுறவங்க கம்மியாக இருப்பாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் சில ஸ்கேம்ஸும் நடந்திருக்கு. இதனால் பிரச்சனைகள் நிறைய இருந்தனால தான் என்எஸ்சிங்கிறத டிஜிட்டல் ஃபார்மேட்டில் 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி தான் இந்தியாவோட லீடிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக மாறுனுச்சு. பிஎஸ்சியில் பண்ணுறவங்கள விட என்எஸ்சியில் பண்ணுறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவும் பார்த்தீங்கன்னா மும்பையில் லொக்கேட் ஆயிருக்கு. இதில் 5500க்கு மேலே கம்பெனி இருந்தால் கூட இதில் 1600 2000 கம்பெனி அந்த ரேஞ்செலாம் இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இஷ்டத்துக்கு எந்த கம்பெனி உள்ள பூந்து வந்துட முடியாது. கிளியரான ப்ராப்பர் கம்பெனியா இருந்தா மட்டும் தான் என்எஸ்சி லிஸ்ட் ஆக முடியும். ஆல்சோ பாத்தீங்கன்னா இதோட ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணது 1994 தான். ஸ்டார்ட் பண்றப்பயே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஆன்லைன்ல ட்ரேட் பண்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா வந்து பேப்பர் மெத்தட்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. என்எஸ்சினா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. நம்ம புரோக்கர் மூலியமா ட்ரேட் பண்றோம் பாத்தீங்களா, அப்போ வந்து பிஎஸ்சியில் வாங்குறதா என்எஸ்சியில் வாங்குறதா அங்க டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க வேற எந்த இடத்துக்கு போக வேண்டியதில்லை. உங்களோட புரோக்கரோட ஆப்லயே நீங்க வந்து பிஎஸ்சியில் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை என்எஸ்சியில் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே ஆப்புக்குள்ள தான் பண்ண போறீங்க. பயப்படாதீங்க, வேற ஆப்ல ஏதோ பண்ணணுமா, பிஎஸ்சியில் வாங்குறதா இருந்தா இல்ல என்எஸ்சியில் வாங்குறதா இருந்தா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஒரே ஆப் தான் நம்ம புரோக்கர் ஆப்ல பண்ண போறோம். 1995 to 1996ங்கிற காலகட்டங்களில் தான் நிஃப்டி 50ங்கிற இண்டெக்ஸை வந்து என்எஸ்சி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹைக்கு போனுச்சு. ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் பண்ண
அதாவது அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ல அதிகமான வால்யூம்ஸ் ட்ரேட் பண்ண எக்ஸ்சேஞ்சா என்எஸ்சிங்கிறது பாத்தீங்கன்னா அவார்டு கூட வாங்குனுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன் மார்க்கெட் கண்டிஷனே வேற லெவல்ல பூம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா வால்யூம்ஸ் அதிகமா இருக்கும். இதுல கம்மியான வால்யூம்ஸ் சொன்னா பாத்தீங்கன்னா இதுல அதிகமான வால்யூம்ஸ் மீன்ஸ் நிறைய பேர் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ரிலையபிலிட்டி, இனோவேஷன், ட்ரஸ்ட், எக்ஸ்பர்டைஸ்ங்கிற மாதிரி எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்சி வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்சேஞ்சா இருக்கிறதுனால தான் பிஎஸ்சியை விட என்எஸ்சி வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க. சோ இதுல கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஎஸ்சில சில பிரச்சனைகள் இருந்தனால தான் என்எஸ்சிங்கிற கான்செப்ட்ல டிஜிட்டலா ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட லீடிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா என்எஸ்சி மாறிடுச்சுங்கிறது தெரிஞ்சுங்க. நம்ம 2 எக்ஸ்சேஞ்சிலுமே நம்ம ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமா பாத்தீங்கன்னா பிஎஸ்சில யார் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸும் பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தென் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பிஎஸ்சிலையும் வாங்குவாங்க, என்எஸ்சிலையும் வாங்குவாங்க. என்எஸ்சில பாத்தீங்கன்னா இருக்கிற கம்பெனி பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆயிருக்கும். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் பாத்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆயிருக்கும், பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆயிருக்கும், 2 எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆயிருக்கும். சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஊர் பேர் தெரியாத கம்பெனிஸ் கூட பிஎஸ்சில இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனில மாட்டி சிக்கல்ல மாட்டிக்கிறதுனால தான் நிறைய பேரோட பணம் வெளில போயிருது. பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல என்எஸ்சியா இருக்கட்டும் இல்ல உலகத்துல உள்ள எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும் சின்ன சின்ன எலக்ட்ரானிக்கல் டிஜிட்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். இதை தடுக்கவே முடியாது. இதுல நம்ம அப்கிரேட் ஆகிட்டு தான் போயிட்டு இருப்போமே தவிர சின்ன சின்ன மைனர் பக்ஸோ ப்ராப்ளம்ஸோ வந்து பாத்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சா இருந்தாலும் இருக்க தான் செய்யும். நான் புரோக்கரோட விஷயங்களை பார்க்கும்போது கூட சொல்லியிருந்தேன், எந்த புரோக்கரை சூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் வர செய்யும். அதுக்காக நம்ம வந்து புரோக்கர்ஸை மாத்திக்கிட்டே போயிட்டு இருக்க முடியாது. புரோக்கர்கிட்ட வந்து சில பிரச்சனைகள் இருக்க மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் சில நேரத்தில் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம அதையும் கடந்து தான் நம்ம வந்து போகணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.